Good evening, children. Fifth standard scienceல இன்னைக்கு பார்க்க போறது நம்ம இது தேர்ட் டேர்ம். ஆல்ரெடி நம்ம 3 லெசன் தான் இந்த டேர்ம்ல நமக்கு இருந்தது. 3 லெசனும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரிவிஷன் பார்ட், ஆனுவல் எக்ஸாம், ஆண்டு தேர்வுக்கான ஒரு திருப்புதல் பகுதி. ஃபர்ஸ்ட் லெசன் என்னது? சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த நம்முடைய சுற்றுச்சூழல்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த லெசன் நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். இதுல என்னெல்லாம் நம்ம ஆக்சுவலா பார்த்துருக்கோம்? எஸ், ஃபார்ம். ஃபார்ம் அப்படிங்கிறது தான் அதுல மெயினான ஒரு விஷயம் இல்லையா? பண்ணை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் ஃபார்ம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். ஃபார்ம்ஸ்ங்கிறது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வகையான இடங்கள். அதை நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்றோம். இதை 2 வகையா பிரிக்கலாம். பிசிக்கல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ இதுல நம்ம நான் லிவிங் திங்ஸும் இருக்கு, லிவிங் திங்ஸும் இருக்கு. நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, இது எல்லாமே இருக்கக்கூடியது. உயிருள்ளவைகள் அப்படின்னா தாவரம், விலங்குகள், மனிதர்கள். இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? உயிருள்ளவைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உயிரற்றவை, உயிர் உள்ளவை அப்படின்னு சொல்லிட்டு நான் லிவிங், லிவிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம இந்த பாடத்தில் பார்த்தது தான் பண்ணை. பண்ணை அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னது? அஹ் தாவரம் மற்றும் விலங்குகள் ரெண்டையுமே வளர்க்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொன்னாலே என்னது? பண்ணைகள். என்னென்ன பண்ணைகள்ல நம்ம பார்த்துருக்கோம்? டெய்ரி ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்ம், எபிகல்ச்சர். அடுத்தது நம்ம பார்த்தது மேன்யூர், உரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இல்லையா? இதுதான் இந்த லெசன்ல நம்ம மெயின் ஹெட்டிங்கா பார்த்தது. ஸோ ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம்? தாவரம் மற்றும் விலங்குகள் ரெண்டையுமே வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தாவரங்கள் வளர்க்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? விவசாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை நாம் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை நம்ம என்ன சொல்லுவோம்? விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ விலங்குகள் வளர்த்ததையும் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? இதே மாதிரியே விவசாயம். ஆனா பண்ணை வளர்ப்புங்கிறது வேளாண்மையை காட்டிலும் நமக்கு என்ன ஆகும்? அதிகமான லாபம். இப்போ தாவரங்களை வளர்த்து நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை விட, விவசாயத்தை விட நமக்கு நம்ம விலங்குகள் வளர்ப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல அதிகமான லாபம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா விலங்கினுடைய உடல், அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அது கொடுக்கக்கூடிய பால், முட்டை, இறைச்சி, இவை எல்லாமுமே நமக்கு உபயோகமாக இருக்கும். அதனால எது நமக்கு அதிகமான ப்ராஃபிட்னா நம்ம விலங்குகள் வளர்க்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? பல வகையான பண்ணைகள் அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது தான் டெய்ரி ஃபார்ம். டெய்ரி அப்படின்னா என்னது? பால் பண்ணை அப்படின்னு சொல்லலாம். பால் கொடுக்கக்கூடியது என்ன? 2 வகையான மாடு அப்படின்னு சொல்லுவோம். மாட்டுலயே நமக்கு பசுமாடு, எருமை மாடு அப்படின்னு 2 வகை இருக்கு இல்லையா? கால்நடை இனங்கள். பால் பண்ணை அப்படிங்கிறது ஒரு விவசாயம். பால் நம்ம கறக்கிறதுங்கிறது, பால்ல இருந்தும் நமக்கு நிறைய ப்ராடக்ட் வருது இல்லையா? இப்போ பால் அப்படின்னு சொன்னா, விலங்குகள் வளர்ப்புன்னு சொன்னா டெய்லி பால் வருது. பால்ல இருந்து தயிர் எடுக்கிறோம், தயிர்ல இருந்து வெண்ணெய், நெய், அது போல பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் நம்ம சீஸு, பன்னீர், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமும் இப்போ ரெகுலரா நம்மளுடைய ஃபுட்டுல நம்ம சேர்த்துக்கிறோம். அது எல்லாமே எதுலேருந்து வரக்கூடியது? பாலிலிருந்து பெறக்கூடியது. அப்ப பால்ங்கிறது எங்கிருந்து வருது? டெய்ரி ஃபார்ம்ல இருந்து வர்றதுதான். பால் பண்ணையிலிருந்து தான் நமக்கு பால் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ கால்நடை இனம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் நமக்கு எத்தனை வகையான இனங்கள் அப்படின்னு சொன்னா, பால் உற்பத்திற்கும் சரி, பால் உற்பத்திக்கு மட்டும் கிடையாது, அதே போல விவசாயத்திற்கும் நமக்கு கால்நடை இனங்கள் அப்படிங்கிறது பயன்படுகிறது. ஏன்னு கேட்டா நம்ம உழுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த கால்நடை இனம் அப்படின்னு சொல்லக்கூடியது டெய்ரி ஃபார்ம்ங்கிறது பாலுக்கு மட்டும் கிடையாது, அக்ரிகல்ச்சருக்கும் நமக்கு உபயோகமாக இருக்கக்கூடியது. விவசாயத்திற்கு உண்டான ஒரு தேவைகள், நிலத்தை உழுது பண்படுத்தி அதுக்கெல்லாம் செய்யறதுக்கும் என்ன பண்றோம்? மாடுகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதனாலதான் நமக்கு விவசாயத்தை காட்டிலும் விலங்குகளினுடைய வளர்ப்பு அப்படிங்கிறது அதிகமான நன்மை அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். கால்நடை இனங்கள் என்னென்னலாம் நம்ம நாட்டுல இருக்கு, அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்னென்ன
வகையான ஒரு சிறப்பான மாடுகள்லாம் இருக்கு. அதிகமான பால் கொடுக்கக்கூடிய மாடுகளை நம்ம என்ன பண்றோம், அங்கிருந்து வாங்கி நம்ம வளர்க்குறோம். சரி, அடுத்தது நம்ம பார்க்கிறது எருமை மாடு. பசுமாடுன்னு சொன்னா கிர், ஷக்கிவால், மால்வி, நாஹாரி, காங்கேயம் இவை எல்லாமே என்னது, பசுமாட்டினுடைய இனங்கள். பசுமாடு, எருமை மாடுன்னு இரண்டு வகையான மாடுகள் பார்க்கிறோம். எருமை மாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இந்தியால தான் 7 வகையான எருமை மாடு இருக்கு. எருமை மாடு அப்படிங்கிறது பசுமாட்டை காட்டிலும் அதிகமான பால் கொடுக்கக்கூடியது. அப்ப அதிகமான பால் கொடுக்கக்கூடிய மாடு எது அப்படிங்கிற ஒரு வினா, அது எது, எருமை மாடு தான் நமக்கு அதிகமான பால் கொடுக்கக்கூடியது. அது போல அதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷியன்ஸ், சத்து என்பதும் அதுலதான் நமக்கு அதிகமா இருக்கு. எருமை மாட்டு பால் உற்பத்தியில நம்ம வேர்ல்ட் லெவல்ல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நமக்கு எருமை மாட்டு வளர்ப்புல அப்படிங்கிறது என்ன கண்ட்ரினா இந்தியா. இந்தியா தான் நமக்கு முதல் இடத்தில் இருக்கின்றது. அப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிறப்பான கேள்விகள் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம கவனிச்சிட்டோம்னு சொன்னா இப்போ இல்ல, நமக்கு ஃபியூச்சர்லயும் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எருமை மாட்டினுடைய வகைகள்னா முர்ரா, ஜஃப்ராபாடி, ஸ்ருதி, நாக்பூரி இவையெல்லாம் எருமை மாட்டினுடைய வகைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அவங்களுக்கு எவ்வாறு உணவு கொடுக்க வேண்டும். உணவு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா இப்போ அஹ், எந்த ஒரு ஆடோ, மாடோ, கோழியோ எது வளர்த்தாலும் அதனால் நமக்கு பயன் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம உணவு கொடுத்தா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம், பலனை எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? அப்ப அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுத்து சிறப்பான உணவுகளா நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் நமக்கு ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். எனக்கு செலவே இல்லாம பால் அதிகமா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அதுல நமக்கு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸா இருக்காது. உணவாகட்டும், அதனுடைய இருப்பிடமாகட்டும், எல்லாமே சிறப்பா கவனிக்கணும். இப்ப அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருந்து இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நான் எல்லா சிறப்பான பால் கொடுக்கக்கூடிய நிறைய நமக்கு ஈல்டு வரக்கூடிய மாடுகளை நான் வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதற்கு தகுந்த உணவு, அது போல அதற்குண்டான சரியான இருப்பிடம் ரெண்டும் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அதுல இருந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ சத்துள்ள உணவு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது போல நோய்கள் வராம நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்ப நம்ம என்ன பத்திருக்கோ இதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்காக நிறைய ஊசி எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். நோய் எதிர்ப்பு சக்திக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு மருந்துகளை, அது போலதான் விலங்குகளுக்கும் நோய் வராமல் இருப்பதற்காக நிறைய ப்ரிகாஷன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஆடு மாடுகளுக்கு ஒரு வகையான நோய் வரும். இப்போ அந்த மாதிரியான நோய்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். இது மேக்சிமம் இன்ஃபெக்ஷன் டிசீஸ். நம்ம ஒரு மனிதர்கள் என்ன பண்ணுவோம், நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தருக்கு தொற்று நோய் என்பது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தொற்றாம இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும்னா அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு நமக்கு முன்னேற்பாடுங்கிறது நம்ம செய்வோம். ஆனா விலங்குகளுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா. நாம தான் ஒவ்வொருத்தரையும் சரியானபடி பராமரிக்கும் பொழுது ஒரு நோய்வாய்ப்பட்ட மாடு அப்படின்னு சொன்னா அவங்கள தனியா ஐசோலேட் பண்ணி என்ன பண்றோம், அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா கொடுத்து அடுத்த மாடுகளுக்கும் பரவாமல் நம்ம பார்க்கிறோம். ஸோ நோய் அப்படிங்கிறதும் நம்ம இருப்பிடம் அப்படிங்கிறது எப்படி சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே போல நோய் தடுப்பு முறை அப்படிங்கிறதும் நோய்கள் வராம தடுக்கணும், அல்லது நோய் வந்துட்டாலும் அதை சரியான முறையில அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு விஷயம். ஸோ இதனால உங்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ பசுவினுடைய பால் அப்படின்னு சொன்னா நமக்கு அதிகமான ஒரு சத்து, நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா சத்துகளும். பால் என்பது நம்ம என்ன வைக்கிறோம், டே ஒன்ல இருந்து டே லாஸ்ட் வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அப்படின்னு சொன்னா அது பால் தான் இல்லைங்களா. சின்ன பிறந்த குழந்தைக்கும் கொடுப்போம், எவ்வளவு முதியவர்களானாலும் என்ன பண்ணுவோம், பால்ங்கிறது டைஜஸ்டபிள் ஃபுட். அதே போல என்ரிச், அதிகமான சத்து நிறைந்தது, தாது உப்புக்கள் அப்படிங்கறதெல்லாம் அதிகமான சத்து இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது பால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல இதுல எருதுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பசுமாடு, எருமை மாடு அப்படின்னு சொல்ற மாதிரியே அதுல இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வெரைட்டி அப்படின்னு சொன்னா எருதுகள் சொல்லுவோம். எருதுகள் எதற்காக பயன்படுகின்றன, நிலத்தை உழுவதற்கு, அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுகிறது சொன்னோம் இல்லைங்களா. ஸோ நமக்கு நிலத்தை உழுவதற்காக
புல்லக் அப்படிங்கிறது நமக்கு பயன்படுகின்றது. போக்குவரத்திற்கும் நமக்கு பயன்படும். இப்ப கிராமங்கள்ல எல்லாம் மாட்டு வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? மாட்டு வண்டி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட். இப்பயும் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு போகிறதுக்காக பயன்படக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா வீடுகள்லையுமே அந்த நாள்ல காரு அப்போ நமக்கு வந்துட்டு முன்னேற்றம் வளர்ச்சி இல்லாத ஒரு நாட்கள்லாம் பார்த்தா எல்லார் வீட்லயும் மாட்டு வண்டி இருந்ததுன்னா ஒரு ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெட்டை மாடு அப்படின்னு பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, மாட்டு வண்டி அப்படிங்கறத வச்சிருப்பாங்க. பக்கத்து கிராமங்களுக்கோ நகரங்களுக்கோ எங்க போகணும்னாலும் மாட்டு வண்டியை பயன்படுத்தி தான் போவோம். இப்பொழுதும் தற்பொழுதும் நம்ம இப்ப வந்து கிராமங்கள்லாம் பார்க்கலாம். அங்க வந்துட்டு நமக்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தி அங்க உரங்கள் அல்லது வேற ஏதாவது நமக்கு வந்துட்டு அஹ், வேலைகளுக்கும் எல்லா இடத்துக்கும் நமக்கு வந்துட்டு சுமை பணி வந்துட்டு எப்படி நம்ம கூட்ஸ் கேரியர்னு சொல்றோம் இல்லையா, அது போல அந்த இடத்துல நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் இந்த மாட்டு வண்டின்னு சொல்றது. அதுல இருந்து அடுத்த ஒரு முக்கியமான இயற்கை உரம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகளான சாணம் பயன்படுத்தி நம்ம எரிபொருளா பயன்படுத்துவோம். பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது ஒரு ஆயுர்வேதிக் மருந்து. அதுவும் நமக்கு வந்துட்டு விவசாயத்திற்கு பயன்படக்கூடியது. ஏன்னா அது எதுல இருந்து வரக்கூடியது, நமக்கு மாட்டினுடைய ஒவ்வொரு கழிவுகள்ல இருந்து தான் வரக்கூடியது பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய சிறுநீர், அது போல தயிர், நெய், இதை எல்லாத்தையும் சேர்த்தி தான் நம்ம என்ன சொல்றோம், பஞ்சகவ்யம் அப்படிங்கிறது உருவாக்குறோம். சிறுநீர், கறந்த பால், தயிர், வெல்லம், அடுத்தது நெய், இந்த எல்லா பொருட்களையும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய பஞ்சகவ்யம்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆயுர்வேதிக் மெடிசன். ஆயுர்வேதிக் நமக்கு வந்து மருத்துவத்துறையில ஒரு சிறந்த மருந்தாகவும் பயன்படும். பூச்சிகள் பூஞ்சைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக. அடுத்தது நம்ம மாடுகளினுடைய தோல்ல இருந்து லெதர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தோல் பொருட்கள் நிறைய இதுல இருந்து உடல்ல இருந்து நமக்கு தயாரிக்கிறாங்க. ஸோ அப்ப மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பண்ணை அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம பார்க்கிறது டெய்ரி ஃபார்ம், பால் பண்ணை அப்படிங்கிறதுல எருமை மாடு, பசுமாடு ஒவ்வொன்றும் எவ்வாறெல்லாம் நம்ம வளர்க்கணும், எப்படி அதனுடைய பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்துட்டு இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்தது அடுத்த ஒரு செஷன்ல மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட் நம்ம பார்க்கலாம். பிகாஸ் இதை நம்ம சைபர் சைட் நான் வந்து நீங்க அதுல வந்துட்டு நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல, இருந்தாலும் புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா என்ன பண்ணணும், இப்போ எப்படி பாடத்தை நம்ம ரிவைஸ் பண்றோமோ அது போலவே நமக்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா வகையான ஒரு ஆன்சர்ஸையும் நம்ம கரெக்டாக இப்போ ரிவைஸ் பண்ணும் பொழுது அந்த பாடம் முழுவதுமே நம்ம என்ன பண்ணலாம், படித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கறது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிதாக தான் கொடுத்துருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இருக்கு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்கும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும், மேட்ச் அண்ட் தென் கொஷின் ஆன்சர். ஸோ லெசன் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னு சொன்னா புக் பேக் ஆன்சரை மட்டும் படிக்காம என்ன பண்ணணும், பாடம் முழுவதுமாக கரெக்டா படிக்கணும். அது போல கேள்வியை முழுவதுமாக ரீட் பண்ணிட்டு தான் அதற்குண்டான ஆன்சர் அப்படிங்கிறதும் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூசஸ் மோர் மில்க்? நான் உங்களுக்கு புக்கை ஷேர் பண்ணிடுறேன். இப்போ அதுல இருந்து அதுக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கறதும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொடியூசஸ் மோர் மில்க்? ஆப்ஷன் ஏ கவ், ஆப்ஷன் பி யாக், ஆப்ஷன் சி பஃபல்லோ, ஆப்ஷன் டி கோட். அதிகமாக பால் தரக்கூடியது அப்படின்னு சொன்னா எந்த இனம் நம்ம பார்த்தோம், எருமை மாடு இல்லையா, பசு மாடு, யாக் எருமை, எருமை மாடு, ஆடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில். பஃபல்லோ, எருமை மாடு. எருமை மாடு அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு சரியான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி. கேள்வியை கரெக்ட் முழுவதுமாக ரீட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். பவுல்ட்ரி ஃபார்மிங் இஸ் ரியரிங் அண்ட் ப்ரீடிங் ஆஃப் சிக்னஸ், கவுஸ், ஏவியன் ஸ்பீசியஸ் அண்ட் அனிமல். ஸோ
நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்துட்டு பறவை பண்ணைகளில் டேஷ் உற்பத்தி செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. என்னன்னா கோழிகள், பசுமாடுகள், பறவை இனங்கள், ஆடுகள். பவுல்ட்ரி ஃபார்ம்ல வளர்க்கறது நம்ம வந்து என்ன சொல்லுவோம், எல்லா பறவை, கோழி மட்டும் கிடையாது, எல்லா வகையான பறவை இனங்களும் தான் வளர்ப்போம். பவுல்ட்ரி ஃபார்ம்ங்கிறது பசுமாடு வளர்க்கறதோ ஆடு வளர்க்கறதோ கிடையாது. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கும் நமக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். பறவை இனங்கள் அப்படிங்கிறது சரியான பதில். செகண்ட் கொஸ்டின் ஆப்ஷன் சி. ஓகே. அண்ட் தென் தேர்ட் கொஸ்டின், டேஷ் இஸ் த பெஸ்ட் ஃபெர்டிலைசர். எது நமக்கு மிகச்சிறந்த உரமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம உரம் அப்படின்னு சொல்லும்போது மேன்யூர் அப்படிங்கிறது தனியாவே நம்ம பார்த்தோம் இல்லையா. வெர்மி கம்போஸ்ட், ஃப்ரூட்ஸ், சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர், யூரியா. ஸோ இதுல நமக்கு சிறப்பான ஒரு உரம் அப்படின்னா எது? வெர்மி கம்போஸ்டா, ஃப்ரூட்ஸா, சிந்தட்டிக் ஃபெர்டிலைசரா, அல்லது யூரியாவா அப்படின்னா இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வேர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது தான் சரியான பதில். மண்புழு உரம், பழமோ செயற்கை உரமோ யூரியா, இதை மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய வேர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு மிகச்சிறந்த ஒரு உரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ அதுக்காக தான் இப்போ எல்லாருமே எல்லா இடத்துலையுமே அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். டேஷ் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் அக்ரிகல்ச்சர். நம்ம என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சரை, வேளாண்மையை விட லாபகரமானது எது? என்னென்ன, டெய்ரி ஃபார்மா, ஃபார்மிங்கா, கல்டிவேஷனா, பவுல்ட்ரியா? பால் பண்ணை, பண்ணை தொழில், பறவை பண்ணை, வேளாண்மை. ஸோ வேளாண்மைங்கிறது தான் அதுலயே, வேளாண்மையை காட்டிலும் வேற எது ப்ராஃபிட் அப்படின்னா, ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எது பார்த்தோம், எது மிகச்சிறந்தது? பால் பண்ணைனா தனியா அது மட்டும் இருக்கு. ஃபார்மிங் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாவற்றுக்குமே பொதுவாக நாம் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி ஃபார்மிங் அப்படிங்கிறது தான் நமக்கு, பண்ணை தொழில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சிறப்பான ஒரு லாபகரமான ஒரு ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபோர்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியான ஒரு பதில். நெக்ஸ்ட் ஒன், பவுல்ட்ரி ஃபார்ம் இஸ் ஃபேமஸ் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. ஸோ பவுல்ட்ரி ஃபார்ம் அப்படிங்கிறது பறவை பண்ணை தொழில்ல தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் சிறப்பா இருக்கு? அரியலூர், சேலம், நாமக்கல், தஞ்சாவூர். இதுல ஆப்ஷன் சில இருக்கக்கூடிய நாமக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் தான் மிக ஒரு ஃபேமஸான மாவட்டம். எதற்கு? பவுல்ட்ரி ஃபார்முக்கு, பறவை பண்ணை தொழில்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டம் சொல்லலாம். ஓகே. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு உண்டான ஒரு சரியான ஆன்சர். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பஃபல்லோ, எருமை மாடு. செகண்ட் ஒன் ஏவியன் ஸ்பீசியஸ், பறவை இனங்கள். தேர்ட் கொஸ்டின் வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம். ஃபோர்த் கொஸ்டின் ஆப்ஷன் பி ஃபார்மிங், பண்ணை தொழில். ஃபிஃப்த் கொஸ்டின் நாமக்கல் மாவட்டம். ஓகே. ஸோ நீங்க இதை சரியா என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய புக்லயோ அல்லது நோட்டு புத்தகத்திலேயோ நீங்க கரெக்டா எழுதி வச்சிட்டீங்கன்னு சொன்னா எக்ஸாமினேஷன் டயத்துல நமக்கு சரியானபடி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கோடிட்ட இடத்தை நிரப்புக அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த ஒரு ரோமன் லெட்டர். இந்தியாவில் டேஷ் வகையான கால்நடை இனங்கள் உள்ளன. தெர் ஆர் டேஷ் பிரீட்ஸ் ஆஃப், எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ தெர் ஆர் டேஷ் பிரீட்ஸ் ஆஃப் கேட்டல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடியது நமக்கு வந்து எத்தனை வகையான ஒரு கால்நடை இனங்கள் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 26. 26 வகையான கால்நடை இனங்கள்ங்கிறது நமது இந்தியாவில் இருக்கு. டேஷின் பால் பசுமாட்டின் பாலை விட அதிகமான ஊட்டச்சத்து கொண்டது. நம்ம என்ன பார்த்தோம், பசுமை மாட்டுப்பால், எருமை மாட்டுப்பால் இல்லையா. த மில்க் ஆஃப் டேஷ் ஹேஸ் மோர் நியூட்ரிஷியன்ஸ் தேன் கவுஸ் மில்க். என்ன வெரைட்டி பார்த்தோம்? ரெண்டு வெரைட்டி தான் பார்த்தோம். ஒன்று பசுமாடு, இன்னொன்று என்னது, எருமை மாடு. அப்ப எருமை மாட்டினுடைய பால் தான் நமக்கு அதிகமான ஒரு சத்துள்ள ஒரு பால். டேஷ் கண்டைன்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைபர்.
அதிகமான நமக்கு என்னது நார்ச்சத்து, அதிக அளவில் நார்ச்சத்து எதுல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஓகே. ஸோ ரஃபேஜ், ரஃபேஜ் கண்டைன்ஸ் டேஷ் அமௌண்ட் ஆஃப் ஃபைபர். ரஃபேஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா சக்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ரஃபேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், டிராப்பிங்ஸ் ஆஃப் பவுல்ட்ரி பேர்ட்ஸ் ஆர் யூஸ்ட் as. நம்ம பறவை பண்ணையில இருக்கக்கூடிய பறவைகளினுடைய எச்சம், கழிவுகள் எதற்காக நமக்கு பயன்படுகின்றது? ஒன் ஆஃப் த வெரி குட் மேன்யூர் இல்லையா, சிறந்த உரமாக நமக்கு பயன்படக்கூடியது. ஸோ மேன்யூர் அப்படிங்கிறதுல நமக்கு பறவையினுடைய கழிவுகள் என்பது சிறப்பான ஒரு உரம். வெர்மி கம்போஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் டேஷ் நியூட்ரிஷன்ஸ் ரிச் இன் ஃபெர்டிலைசர். வெர்மி கம்போஸ்ட் அப்படிங்கிறது என்னது, நமக்கு மண்புழு உரமாக்கல் அப்படிங்கிறது என்ன சத்து உரமாக மாற்றுறது, எதை நம்ம அந்த வெர்மி கம்போஸ்டா மாத்துறோம் அப்படின்னு கேட்டா ஆர்கானிக் வேஸ்ட், கரிம கழிவுகளை தான் நம்ம வெர்மி கம்போஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம். ஆர்கானிக் வேஸ்ட் மெட்டீரியலை பயன்படுத்தி தான் நம்ம இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறத நம்ம தயாரிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்னு மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங்கிறது தேர்ட் ரோமன் லெட்டர். First one, Shruti, and then white revolution, layers, green manure, cattle. இதுதான் நமக்கு வந்து கொஷினா கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் நம்ம வந்து எக் டிரான்ஸ்போர்டேஷன், லெகுமினஸ் பிளான்ஸ், பஃபலோ, மில்க் இல்லைங்களா. ஸோ இதுல ஸ்ருதி அப்படிங்கிறது என்னது, ஒரு வகையான ஒருத்தருடைய பேர். பேர்னா எது, முட்டைக்கா, டிரான்ஸ்போர்ட்டுக்கா, லெகுமினஸ் பிளான்ட்டுக்கா, எரும மாட்டுக்கா, பாலுக்கா? எஸ், பஃபலோக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேர் அப்படிங்கிறது கொடுப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இது ஆன்சர், ஃபோர்த் ஒன் பஃபலோ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. ஒயிட் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன்ங்கிறது என்னது, நமக்கு ஒயிட் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், கிரீன் ரெவல்யூஷன் இதெல்லாம் படிப்போம். அப்போ ரெவல்யூஷன்ங்கிறது புரட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டது, பால் சம்பந்தப்பட்டது. அப்ப செகண்ட் ஒன் ஆன்சர் அப்படிங்கிறது நம்ம என்னது, லாஸ்டா இருக்கக்கூடியது. ஓகே, ஃபிஃப்த் ஒன் தான் நமக்கு செகண்டா இருக்கக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் முட்டை கோழி அப்படிங்கிறது என்னது, எதற்கு உண்டானது, எதற்காக நாம் பயன்படுத்துகிறோம், முட்டையிடுவதற்காக, முட்டையை பெறுவதற்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம பயன்படுத்துவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். கிரீன் மேன்யூர், நமக்கு பசுமை உரம் அப்படிங்கிறது என்னது, லெகுமினஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றோம், பசுமை உரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேட்டல். கேட்டல்ங்கிறது கால்நடைகள். கால்நடைகள் எதற்காக பயன்படுகின்றன, கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ ஃபிஃப்த் ஒனுக்கு செகண்ட். ஸோ இந்த மாதிரியும் நீங்க நோட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் இட் வில் பி டஃப் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது 3, 5, 4 அண்ட் தென் 1, 2. ஸோ இந்த மாதிரி ஸ்ருதி அப்படிங்கிறது எக்குங்கிறது என்னது, முட்டை என்பது மூன்றாவது கேள்விக்குண்டான விடை, போக்குவரத்து என்பது ஐந்தாவது கேள்விக்குண்டான விடை, நமக்கு பருப்பு வகை தாவரங்கள் அப்படின்னு சொல்றது நாலாவது கேள்விக்கு பசுமை உரம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ருதிங்கிறது எருமை மாடு, முதல் கேள்விக்கு உண்டான பதில். இரண்டாவது கேள்வி வெள்ளி புரட்சி என்பது பால், ஸோ மில்க்ங்கிறது. ஸோ இந்த மாதிரியும் நீங்க என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 3 ரோமன் லெட்டர்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் 26, செகண்ட் ஆன்சர் பஃபலோ, தேர்ட் ஆன்சர் ரஃபேஜ், ஃபோர்த் ஆன்சர் மேன்யூர், ஃபிஃப்த் ஆன்சர் ஆர்கானிக் வேஸ்ட். மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிறது இப்படிதான். பட் யூ டோன்ட் மெமரைஸ். தயவுசெய்து இப்படி மனப்பாடம் பண்ணிக்காத. எப்படி நான் இப்ப கேள்வியை படிச்சுட்டு பதில சூஸ் பண்ணனோ அது போல நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா அந்த மாதிரியே ஃபாலோ பண்ணீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன போட்டோஸ் காமிக்க போறேன். பிகாஸ் இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்றது நமக்கு இந்த ஒரு கல்வி ஆண்டினுடைய கடைசி ஒரு டேர்ம் இல்லையா, அகாடமிக் இயர்னுடைய லாஸ்ட் டேர்ம், நமக்கு ஒரு லாங் லீவ் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த லீவை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. வெப்பநிலை அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால இப்போ குழந்தைங்களும் சரி, முதியவர்களும் சரி, காலை 10 மணியிலிருந்து 4 மணி வரைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில வரவே கூடாது. ஸோ
விடுமுறை அப்படிங்கிறது நம்ம எப்படி உபயோகமான முறையில் நாம் அதை பயன்படுத்துவது. உபயோகமான முறை அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லா வகையிலையுமே நம்ம வந்து கேம் அப்படிங்கிறது விளையாடுவோம். இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் சொல்லுவோம். அப்ப ஈவினிங் அப்படிங்கிறது அவுட்டோர் கேம் வச்சுக்கலாம். அதே போல மார்னிங்ல நம்ம யோகா, வாக்கிங் அது எல்லாத்தையுமே அந்த டயத்துல ஒரு 7ல இருந்து 9 வரைக்கும் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து செய்யலாம். இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது 10 to 4 அப்படின்னு சொன்னா நம்ம இன்டோர் கேம் அப்படிங்கிறது தான் பெஸ்டான ஒரு விஷயம். வீட்டிலேயே இருந்து விளையாடக்கூடியது. என்னென்ன கேம்லாம் விளையாடலாம்? ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷோ சம் பிக்சர்ஸ் ரிலேட்டட் தட். எஸ். ஸோ இது என்ன கேம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கேரம் போர்டு. இதை நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி 3 பேர் 4 பேர் விளையாடலாம், அல்லது 2 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி விளையாடலாம். இது வந்து நம்மளுடைய மூளைக்கும் நல்ல ஒரு என்னது திங்கிங் பவர். எப்படி நம்ம கரெக்டா காயினை மூவ் பண்ணிடணும், பாக்கெட்ல கொண்டு போய் கரெக்டா அது என்ன ஆகும், ஃபுல்லுமே சேஃபா ரீச் ஆகும். இதையெல்லாம் என்ன பண்ணணும், யோசிக்கணும். டேக் இட் ஃபார் கிராண்டட். விளையாட்டு அப்படிங்கிறதுமே நம்முடைய மூளை திறனை அதிகப்படுத்தக்கூடியதுதான். ஏன்னா இந்த நமக்கு ஒரு கலர் எடுத்துட்டு இருப்போம், ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு கலர் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம காயின் இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இதை எப்படி கரெக்டா பேக்கெட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணணும். சும்மா விரலை வச்சு தட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் அப்படி லேர்ன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் யாராவது லேர்னர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம், கரெக்டா அது மாதிரி கத்துக்கிட்டு விளையாடலாம். இது ரொம்ப பெரிய அளவுல தான் காசு கொடுத்து வாங்கணுங்கிறது இல்ல, சின்ன சின்ன போர்டு எல்லாமும் இருக்கு ரீசனபிளான ரேட்ல. அதை நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி அழகா நம்ம விளையாடலாம். ஏன்னா நம்ம வந்து சேஃபாவும் இருக்கணும், டைம் பாசிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் மொபைல். உங்களுடையதோ அல்லது பேரண்ட்டுடைய செல்போனை வச்சு தயவு செய்து டயத்தை என்னைக்குமே கழிக்காதீங்க. உபயோகமான முறையில கழிக்கலாம். ஸோ இந்த கேம் அப்படிங்கிறது நமக்கு கைக்கும் நல்ல ஒரு பயிற்சி, விரல்கள் அப்படிங்கிறது. ஸோ விளையாடுறதுக்கு கை வலிக்குதுன்னா நல்ல சத்துள்ள உணவா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேம் எல்லாம் நம்ம விளையாடணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இது நீங்க நெய்பர்ஸ் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அழகா நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கேமை நம்ம விளையாடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் செஸ். செஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுவும் மூளைத்திறன் அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ மூளைத்திறனை நமக்கு வந்துட்டு அதிகப்படுத்துறது அப்படின்னு சொன்னா என்னது, ஃபுல்லுமே செஸ் காயின்ங்கிறது எப்படி மூவ் பண்ணினா இதுல இத்தனை வகையான காயின்ஸ் இருக்கு, கரெக்டா என்ன பண்ணியிருக்கோம், அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கும் பொழுது அதுல எப்படி மூவ் ஆனா ஆப்போசிட்ல நம்ம என்ன பண்ணணும், யாரும் செக் ஆகாம கரெக்டா நம்ம வின் பண்ணலாம். நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெரியலன்னாலும் நீங்க தெரிஞ்சுக்குங்க, இது தெரியாது. இதுலயும் நமக்கு ரீசனபிளான ரேட் நமக்கு இருக்கும். சாதாரணமான குறைந்த விலையில கிடைக்கக்கூடிய செஸ் போர்டு எல்லாமும் இருக்கு. நமக்கு பிகினர்ஸ் அப்படின்னு சொன்னா இது மாதிரி செய்யலாம், அல்லது நம்மளுடைய பாக்கெட் மணியில நம்ம வாங்கி அழகா இது உபயோகமானது. மேலும் நீங்க அடுத்த வருஷம் போகும் பொழுது ஹை ஸ்கூல் போறீங்க, ஒரு சிலர் இதே பள்ளியில படிக்கலாம், ஒரு சிலர் வேற ஸ்கூலுக்கு போகும்படியா இருக்கும். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ், புது என்விரான்மெண்ட் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய திறமையை நாம் வளர்த்து கொண்டு அடுத்த அடியை நம்ம எடுத்து வைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எல்லாருக்கும் நான் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணினேன், நிறைய டீச்சர் போய் கேட்கும்போது ஹாலிடேவை எப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணினேன், நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன், நான் சொல்லியும் கொடுத்தேன் அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு இன்டோர் கேம்ல வெரி வெரி குட் கேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லூடோ இல்லையா? ஸோ இந்த காயினை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்,
இதை கரெக்டா ரொட்டேட் பண்ணும்போது இதுவும் மூளை திறனை அதிகப்படுத்தக்கூடியதுதான். இப்ப நம்ம சாதாரணமா கிராமங்கள்ல தாயம் அப்படின்னு விளையாடுவோம் இல்லையா? அதெல்லாமும் எப்படி மூவ் ஆனா அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம பாதுகாப்பான முறையில இருக்கலாம் அப்படிங்கறதும். அதே மாதிரி எனக்கு இது இல்லைன்னா நீங்க தாயம் கூட விளையாடலாம். அதுவும் நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, நம்ம எப்படி கரெக்டா வின் பண்ணலாம், அடுத்தவர்களுக்கு எப்படி டஃப் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாமும் இந்த மாதிரி கேம்ல எல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு விளையாட்டும் நம்முடைய திறனை மேம்படுத்துவதற்காக தான் இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது. ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணி ப்ராப்பரா என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். ஸோ இந்த டயத்துல நம்ம சொல்றேன்னு சொன்னா நீங்க இது எல்லாத்தையுமே கரெக்டா யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்ட் பில்டிங். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் நம்ம எழுதிட்டு என்ன பண்ணலாம், புதுசு புதுசான வார்த்தைகளை நாம் கண்டுபிடிப்பது. 3 எழுத்து வார்த்தை, 2 எழுத்து வார்த்தை. தமிழ்லையும் அது விளையாடலாம். இப்போ CAT, சி இங்க இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு. ஓகே, அண்ட் தென் BAT. ஸோ இந்த மாதிரி தான் MAT. இது சின்ன 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 வார்த்தைகள். லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். அதற்கும் நம்ம என்ன பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இதுலயே இன்னொரு விஷயம், கடைசி லெட்டர்ல அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். கேட்டுன்னு சொன்னா டொமேட்டோ, ஓல முடியும். அதனுடைய ஸ்பெல்லிங் சரியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம வந்து ஓ முடிஞ்சதுன்னா ஆனியன், ஆனியன்னா என்ல முடியும், என்னன்னா நெட்டுல முடியும், அது டீல முடியும். டார்கெட், இப்படியும் விளையாடலாம். கடைசி எழுத்திலிருந்து புது வார்த்தைகள் துவங்கி இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்த்தது 4 வகையானது. அடுத்த செஷன்ல நம்ம இன்னும் இதே மாதிரி ஒரு சில விளையாட்டுகள் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு வந்து இந்த வாரத்திற்கு உண்டான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, ஏர் காற்று 3வது பாடத்திற்கான நமக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆன்சர் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நேச்சுரல் ஈவென்ட்ஸ் லைக் டேஷ் ஆல்சோ காஸ் ஏர் பொல்யூஷன், எர்த்குவாக், ஃப்ளட், வல்கானிக் எரப்ஷன். டேஷ் போன்ற இயற்கை நிகழ்வுகளும் காற்று மாசுபாட்டை ஏற்படுத்தும். எது? நிலநடுக்கமா, வெள்ளமா, எரிமலை வெடித்தலா? எந்த நிகழ்வுனால காற்று மாசுபாடு அப்படிங்கிறது நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின், combustion of fossil fuels like coal and petroleum release calcium oxide, potassium oxide, sulfur dioxide. நிலக்கரி மற்றும் பெட்ரோல் போன்ற எரிபொருட்களை எரித்தல் மூலம் எந்த வாயுவாகப்பட்டது வெளியாகும்? கால்சியம் ஆக்சைடா, பொட்டாசியம் ஆக்சைடா, சல்பர் டை ஆக்சைடா? ஸோ ஃபாசில் ஃபியூயல்னாலே நிலக்கரி, பெட்ரோல், அதை எரிக்கும் போது என்ன வாயு அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் third question. Carbon dioxide are present in the atmosphere in large amount. They increase the atmospheric dash temperature, pressure, humidity. கார்பன் டை ஆக்சைடு வாயு இந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வளியில அதிகரிக்கும் பொழுது வளிமண்டலத்தினுடைய எது அதிகமாறுது? வெப்பநிலையா, அழுத்தமா, ஈரப்பதமா? இந்த 3ல நமக்கு எது அதிகமாகும்? என்னது? கார்பன் டை ஆக்சைடு வாயு வளிமண்டலத்தில் அதிகரிக்கும் பொழுது. ஓகே, fourth question. Chlorofluorocarbon released into the atmosphere by human activities deplete the troposphere, தெர்மோஸ்பியர், ஓசோன் லேயர். மனித செயல்பாடுகள் மூலம் வளிமண்டலத்தில் வெளியேற்றப்படும் குளோரோஃப்ளூரோ கார்பன் எந்த மண்டலத்தை கரைக்கிறது? அடிவளி மண்டலமா, வெப்பவளி மண்டலமா, ஓசோன் மண்டலமா? 3ல எது டேமேஜ் ஆகுது? நம்முடைய செயல்பாட்டினால வரக்கூடிய குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு பொருள் வெளிப்படுவதால். Fifth question, dash caused by the bacteria Mycobacterium tuberculosis, heart disease, tuberculosis, whooping cough. Dash மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்ங்கிற பாக்டீரியா மூலம் எதுனா எந்த நோய் நம்ம வந்து இந்த பாக்டீரியா மூலம் தாக்கப்படுகிறோம்? இதய நோயா, காச நோயா, கக்குவான் இருமலா? எந்த நோயை உருவாக்குவது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா?
Sixth question, World Tuberculosis Day is observed on March 26, March 24, March 28. அதுதான் 3 ஆப்ஷன். ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளன்று உலக காசநோய் ஒழிப்பு தினமாக அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ மார்ச் 26, 24, 28 ரைட் ஆன்சரை செலக்ட் பண்ணுங்க. செவன்த் கொஸ்டின், இன்ஃப்ளூயன்சா diseases caused by rubella virus, myxovirus, and then rhinovirus. So இத மிக்ஸோ and then மிக்ஸோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஓகே, குளிர்காய்ச்சல் டேஷ் வைரஸால் உருவாகிறது. ருபேலா வைரஸ், மிக்ஸோ வைரஸ், ரினோ வைரஸ். எந்த வைரஸால நமக்கு குளிர்காய்ச்சல் அப்படிங்கிற நோயாகப்பட்டது நம்ம அஃபெக்ட் ஆகிறோம். நெக்ஸ்ட் ஒன், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் dash present in some fertilizer is washed into the water bodies. Nitrogen, calcium, magnesium. வேதி உரங்களில் அதிக அளவில் இருக்கும் எது? நைட்ரஜனா, கால்சியமா, மெக்னீசியமா மழை நீர்ல கலந்து நீர்நிலையில போய் வாட்டர் பாடிஸ்ல நமக்கு கலக்கக்கூடியது நைட்ரஜன், கால்சியம் ஆர் மெக்னீசியம். CFL bulb consume dash electricity, less electricity-யா, high electricity-யா, very high-யா? CFL விளக்குகளை நாம பயன்படுத்துறோம்னா எந்த மாதிரியான மின்சாரம் நமக்கு தேவை? மிக குறைந்த அளவு மின்சாரமா, அதிகமான மின்சாரமா, மிக அதிகமான மின்சாரமா? CFL பல்பை நாம பயன்படுத்தினோம்னா நம்முடைய மின்சார பயன்பாடு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் 9th கொஸ்டின். ஸோ இதுல சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி எழுதுங்க. 10th question, many dash have been established to manufacture things, industries, dams, mines. பொருட்களை உற்பத்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த பகுதி எது? தொழிற்சாலைகளா, அணைக்கட்டுகளா, சுரங்கங்களா? ஸோ எந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? திங்ஸை மேனுஃபேக்சர் பண்றோம், பொருட்களை உற்பத்தி செய்கிறோம்ங்கிறது தான். ஓகே, தொழிற்சாலை, அணைக்கட்டு, சுரங்கங்கள். இந்த 3 ஆப்ஷன்ல சரியான ஆப்ஷனை சூஸ் பண்ணி எழுதுங்க. இந்த 10 கேள்விகளுமே நாம் ஏர் அப்படிங்கிற பாடத்துல இருந்து தான் பார்த்துருக்கோம். கரெக்டான ஆன்சரை எல்லாரும் சூஸ் பண்ணி எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் நம்ம ரிவிஷன் பார்ட் ஆஸ் வெல் அஸ் இதே மாதிரி நம்ம வேற ஒரு சில விளையாட்டுகளையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.